என் அன்பான வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இது உங்கள் வசந்த் தொலைக்காட்சியின் பக்தி நேரம். நான் உங்கள் அபிமான பாடகர் வீரமணி கண்ணன். இந்த பக்தி நேரத்திலே தினமும் சுவையான, அற்புதமான, தெளிவான ஆன்மீக தகவல்களை உங்களுடன் பகிர இருக்கிறேன். இப்பொழுது நாம் கார்த்திகை முதல் மார்கழி முதல் தை மகர ஜோதி வரை ஐயப்பனுடைய வரலாறு எல்லாவற்றையும் கண்டோம். சபரிமலை யாத்திரை பயணம். இப்பொழுது நாம் இந்த பக்தி நேரத்தில் காண இருப்பது ஒவ்வொரு நாட்களும் எத்தனை விசேஷமான தகவல்கள் நமது இந்து சனாதன தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி விரிவாக காணப்போகிறோம். அந்த வகையிலே இன்று அனைவரும் கொண்டாடும் கோமாதா காமதேனு வழிபாடு, அதாவது எளிமையான முறையில் சொல்லணும்னா மாட்டுப்பொங்கல். இந்த கோமாதா வழிபாடு என்பது நமது முன்னோர்கள் கடைபிடித்த முக்கியமான ஹிந்து பண்டிகைகளில் ஒன்று. எப்படி கோமாதா மகாலட்சுமியின் அம்சம். அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரகாரம், ஒரு பெரிய முத்தம் போட்டு வீடு இருக்கும். அந்த முத்தத்துக்கு நடுவில் பின்னாடி ஒரு தனியாக கோஷாலைன்னு ஒன்று இருக்கும். அந்த கோஷாலையில் பார்த்திங்கன்னா நிறைய பசுக்கள் வளர்ப்பார்கள். அந்த பசுக்களுக்கு பூஜை செய்து நித்திய ஆராதனை செய்து மகாலட்சுமியாக பாவிப்பார்கள். ஏனென்றால் எந்தெந்த வீடுகளில் பசு இருக்கிறதோ அங்கெல்லாம் செல்வம் செழிப்பாக இருக்கும் என்பது ஐதீகம். அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம்தான் கோசாலை. ஆகவே நமது முன்னோர்கள் எல்லாம் சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பழமொழியெல்லாம் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காரண காரியம் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த மாட்டுப்பொங்கல் அன்று வரும் கோமாதா வழிபாடு மிக மிக சிறந்தது. அதாவது புராணங்களில் சொல்லுவாங்க, பசுவோட ஒரு பார்வை நம்ம மேலே பட்டாலே அவ்வளோ புண்ணியமாக, அதாவது நம்மளுடைய கர்ம வினையை மட்டும் ஓட விடாமல், அதாவது பாவங்களையும் கரைத்து புண்ணியத்தை சேர்க்கும் ஒரு அற்புதமான ஜீவன்தான் பசு. அதனால தான் மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம். பசுவுக்கு துரோகம் பண்ண தெரியாது. பசு ஒரு குள்ளநரித்தனமான ஒரு ஜந்து கிடையாது. பசு போற்றப்படக்கூடிய. அதனால தான் எல்லோரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, பாவண்டா அவனே பசு மாதிரி இருக்கான் சாதுவா, ஏன்டா அவனை பேர் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு நம்ம சொல்லுவோம். அந்தளவு பசு ஒரு சாந்தம். வீட்டில் பசு வளர்த்து பாருங்களேன், அந்த பசு கொடுக்குற பொறுமை இருக்குது பார்த்திங்களா, அந்த குணம் நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நமக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், துராங்காரம் எல்லாமே ஓடி போயிடும். நேயர்களே, அது மட்டுமல்லாது பசுவின் ஒரு சிறந்த குணம் என்ன தெரியுமா, தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு எப்பொழுதும் மிகவும் விசுவாசமாக இருக்கும். அதாவது அங்கே உடம்பு சரியில்லை, அதாவது இட் கேன் சென்ஸ். பசுவிற்கு உண்டு தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கடவுள் கொடுத்துருக்கிறார். என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் யாருக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஏதாவது கொஞ்சம் அசௌகரியங்கள் மாதிரி இருக்குது அப்படின்னா பசு தான் ஃபஸ்ட்டு காமிச்சு கொடுக்கும் உங்களுக்கு. அப்பேற்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்தது பசு. அப்பேற்பட்ட கோமாதாவை நாம் தினமும் வணங்கினால் அவ்வளவு விசேஷம். இதில் மகாலட்சுமி பூஜை நிறைய பேர் பண்ணுவாங்க. வீட்டில் வெள்ளிக்கிழமை பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்க, குத்து விளக்கு வச்சு அதுக்கு புஷ்பம் போட்டு குங்கும அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. இது ஒரு வகை. ஆனால் பசுவை வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது என்பது டைரக்ட் உங்களுக்கு அருள். அது ஏன்னா மகாலட்சுமி தான் பசு, பசு தான் மகாலட்சுமி. அத்தனை பெரிய சக்தி வாய்ந்தது இந்த கோமாதா பூஜை. அது மட்டுமல்லாது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், இந்த மாதிரி ஐஸ்வர்யங்கள் தரக்கூடிய ஸ்தலங்களிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காமதேனு அப்படின்ற ஒரு விருட்சம் இருக்கும். காமதேனு மரம் இருக்கும், காமதேனு விருட்சம் இருக்கும், காமதேனு வாகனம் இருக்கும். இந்த காமதேனு என்பது என்னென்னா அமுதஸ்வரூபி மாதிரி அள்ள அள்ள குறையாமல் நமக்கு கொட்டி கிடக்கும் அற்புதமான செல்வ செழிப்புள்ள ஒரு இதுதான் காமதேனு. இந்த காமதேனு வழிபாடு, இந்த கோமாதா வழிபாடு தான் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுறது. இந்த மாட்டுப்பொங்கல் அன்று காலையில் பலர் வீட்டிலே கணுப்பொடி வைப்பார்கள். கணுப்பொடி என்பது என்னென்னா, அன்றைக்கி வீட்டில் பார்த்திங்கன்னா கலந்த சாதம் தான் பண்ணுவாங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு
நம்ம வந்து சனீஸ்வரனை நினச்சி அந்த கணுப்பொடியெல்லாம் வைப்பாங்க. அதை வந்து காக்கா வந்து சாப்பிடும். அது என்ன ஐதீகம்னா, நம்முடைய முன்னோர்கள் மாட்டுப்பொங்கல் அன்று நம்மை காண வருகிறார்கள். இவங்க வந்து நமக்கு சரியாக ப்ரேயர் பண்ணுறாங்களா, ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி. அதாவது ஆண்டு தொடக்கங்க. அதாவது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தோட முதல் 6 அடுத்த 6 உத்தராயணம் தட்சிணாயணம்னு பிரிப்பாங்க. ஆக்சுவலாக அந்த உத்தராயண புண்ணிய காலம்தான் தை மாதம் ஆரம்பிக்கிறது. அது ஆடி மாதம் வரைக்கும் போகும். தை, மாசி, பங்குனி, சித்திரை, ஆனி, ஆடி, அது வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம். அப்புறம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இது வருது பார்த்திங்களா. இது வந்து தட்சிணாயன புண்ணிய காலம். இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்ருக்கள் காரியம், நிறைய வழிபாடுகள் எல்லாம் வரும். நீங்கள் பாருங்கள், ஆஃப்டர் த கேலண்டர் முதல் 6 months பண்டிகைகள் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து உத்தராயண புண்ணிய காலம். உத்தராயண புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திருமணங்கள், நிறைய வீடு மாறுறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். கிரகப்பிரவேசம் பண்ணுறது, அதாவது ஜாக விட்டு ஜாக மாறுறது. சில பேர் வந்து வெளிநாட்டு உத்தியோக வேலைகள் வந்து இந்த 6 மாதத்தில் போய் செட்டில் ஆவாங்க. ஏன்னா ஜூலை டு டிசம்பர் வந்து எல்லா நாட்களும் கூடுமான வரையில் பித்ருக்களுக்கும் தெய்வங்களுக்கும் கொஞ்சம் நாட்கள் என்பதனால நீங்கள் பாருங்கள், வீடு கூட காலி பண்ணுறாங்க தெரியுமா. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, இந்த 5 மாதம்லாம் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அது கூட எனக்கு தெரிஞ்சு மாசி மாதம் சில பேர் விட்டுருவாங்க. தை, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி மாதம் நிறைய பேர் வீடு காலி பண்ண மாட்டாங்க. ஆடி மாதம் கேட்கவே வேண்டாம். அதே மாதிரி ஆவணிலையும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா புரட்டாசி உடனே வந்துடும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த கோமாதா வழிபாடு தான் ஆண்டின் தொடக்கத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் வர முதல் அற்புதமான கோமாதா வழிபாடு. அதுவும் பாருங்கள், என்ன ஒரு விசேஷம். புதன்கிழமை மகாலட்சுமியோட தினம் இந்த வாட்டி. அதே மாதிரி புதன்கிழமை பசுவோடைய அதி தேவதை வந்து மகாவிஷ்ணு. புதன்கிழமை தான் மகாவிஷ்ணுக்கு உகந்த நாள். அதாவது சொல்லின் செல்வன், நம்ம அந்த வாக்கு ஸ்தானத்தை கரெக்ட் பண்ணுறாரு பாருங்கள், புதன் கிரகம். இது எல்லாமே அதை நான் சொன்ன மாதிரி இந்து சனாதன தர்மத்தில் தாங்க இந்த ஒரு அற்புதத்தை உணர முடியும். எல்லாமே இன்டர் கனெக்டிவிட்டி. புதன்கிழமை வாக்கு சாதுரியம், பச்சை. அன்றைக்கி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே, புதன்கிழமை வந்து கூடுமான வரையில் நல்ல ஒரு தியான ஸ்லோகம் என்னென்னா, அந்த நவக்கிரகத்தில் உள்ள புதன் கிரகம் வந்து, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம், சார் எனக்கு இன்றைக்கி பணம் நான் உங்களுக்கு தர வேண்டியது பில் பேமெண்ட் ஆகலை, ஒரு 2 நாள் பொறுங்க சார், சனிக்கிழமை நான் கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்குறோம். அந்த வாக்கை காப்பாற்றுவது தான் நம்முடைய வாழ்க்கையிலே நவக்கிரகங்களில் முக்கியமான கிரகமான புதன் வந்து அலிகிரகம் என்று அழைப்பார்கள். இப்போது அந்த புதன் தான் வந்து உங்களுடைய வாக்கு சாதுரியம், வாக்கு வன்மை, கல்வி, கேள்வி எல்லாத்தையும் சிறந்த ஞானம் உள்ளவர். அதனால் நேயர்களெல்லாம் என்ன பண்ணுங்கள், புதன்கிழமை அன்றைக்கி முடிஞ்சால் குளித்து விட்டு சாமி படம் முன்னாடி போய்ட்டு, இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புதபகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்து ஆழ்வாய் பண்ணொலியோனே உதவிய அருளும் உத்தம போற்றி அப்படின்னு புதனை நினைத்து அற்புதமான ஒரு தியான ஸ்லோகத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் வந்து புதனோட காயத்ரி வந்து ரொம்ப மேன்மை தரக்கூடியது. 11 வாட்டி புதன்கிழமை அன்றைக்கி இதை சொல்லுங்கள். ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புதஹ பிரச்சோதயாத். 11 தடவை இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். அப்புறம் ஒரு இன்டர்வியூ போகிறீங்களா, சக்ஸஸ். அதாவது மெயினாக உங்களுக்கு வந்து அந்த டென்ஷனே போயிடுங்க. அதுதான் புதனுடைய ஒரு அற்புதமான ஒரு குணாதிசயம். புதன் கிரகம்தான் நமக்கு லைஃப்பில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி தருது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இதான் உங்கள் கேரியர், இதில் தான் நீங்கள் ஸ்டேபிள் ஆக போகிறீங்க. இப்போ மற்ற நாட்கள்லாம் எப்படின்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் இன்றைக்கி புதன்கிழமை மாட்டுப்பொங்கல், அதுவுமா கோமாதா வழிபாடு, புதன், மகாலட்சுமி, மகாவிஷ்ணு வழிபாடு, எவ்வளோ ஒரு அருமையான நாள் பாருங்கள். நேற்றுக்கு சங்கராந்தி முடிஞ்சுதுங்க, மகர ஜோதி. ஐயப்பனுக்கு வந்து அற்புதமான ஜோதி தரிசனம் நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி 15, அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் என்று ஆன்றோர் வாக்கு. தை பிறந்தால் வழி பிறக்கும். அதாவது அது என்ன அர்த்தம்னா, கார்த்திகை மார்கழியில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு வேலையை ஆரம்பிப்பாங்க. அந்த வேலையை வந்து கார்த்திகை மார்கழியில் முடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து இறைவனுக்குரிய மாதங்கள்.
ஆகவே தை 1ஆம் தேதி பிறந்தோடனே தான் தை பிறக்கட்டும்பா, எதாக இருந்தாலும் பார்க்கலாம்ப்பா. நீங்கள் பாருங்கள், பஞ்சாங்கம் எழுதுறது, ஜாதகம் எழுதுறது, இதெல்லாம் மார்கழி மாதம் சொன்னால் யாருமே இப்போ பார்க்க மாட்டாங்க. தை பிறக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னுவாங்க. ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம் என்பது ஆண்டோர்கள் சொன்ன வாக்கு. இதில் இந்த தை 1 மறுநாள் வருது தான் கோமாதாவுடைய அற்புதமான வழிபாடு. இந்த கோமாதாவும் காமதேனுவும் தான் நமக்கு செல்வங்களை வாரி வழங்கும் ஒரு அற்புத ஜந்துவாக இருக்கிறது. நான் மிருகம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா பசு மிருகம் கிடையாது. பசுவை நான் ஜந்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மனிதனுக்கு ஒப்பானதாக அதை நம்ம எல்லோரும் இன்றைக்கி பார்க்குறோம். செல்வம் தரும் ஐஸ்வர்யம் நிறைந்த மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம்தான் பசு. இந்த கோமாதாக்கென்று 108 தமிழிலே போற்றிகள் இருக்கிறது. அதை தினமும் பாராயணம் பண்ணுங்கள். அதாவது வீட்டில் கோமாதா வைத்து வழிபடுவோர். அதே மாதிரி காமதேனுவை பற்றி ஒரு அற்புதமான ஸ்லோகங்கள் எல்லாம் புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது. அதையும் நன்றாக நீங்கள் சொல்லி வாழ்க்கையில் மேன்மேலும் பல இடங்களை அடைய வேண்டும். லட்சியம்ன்றது லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்பேற்பட்ட லட்சியத்தை அடையிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணுமோ அதெல்லாம் நம்ம கூடியறணும். அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் பாசிட்டிவ் எனர்ஜி யாருன்னா பசு, கோமாதா. அதனால தான் கோமாதா நீங்கள் கோயிலில் பாருங்கள், எல்லா சிவன் கோயில்லையும் ரிஷப வாகனம் ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாரும் கொண்டாடுவாங்க. அது நந்தி வேறு, நந்தி காளை, அது 3ஆம் நாள் நடக்கும். எல்லா சிவன் ஆலயத்திலையும் பார்த்திங்கன்னா 5ஆம் நாள் இரவு ரிஷப வாகனத்தில் எம்பெருமான் வருவார். சிவபெருமானும் பார்வதியும் ரிஷப வாகனத்தில் பவனி வருவார். அது என்ன தாத்பரியம்னா, ரிஷபம் பார்த்திங்கன்னா கல்முஷம் இல்லாத ஒரு ஜந்து, ரொம்ப ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு ஜந்து. ஸோ அவர் மேலே சிவபெருமான் வரும்போது ரிஷபம் தாங்குமா, அப்படியே தாங்கி என் பக்தன் வந்திருக்கான் குறைய கேளு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமா. அப்பேற்பட்ட ஒரு நல்ல குணாதிசயம் வாழ்ந்தது தான் பசு. அதனால் சொல்லுவாங்க, பசு அடித்தா 12 ஜென்மத்துக்கு பாவமா. அதனால தான் மாடை அடிக்கவே கூடாது. அப்பேற்பட்ட பசு மாடை நம்ம தெய்வமாக வணங்கணும். ஏன்னா மகாலட்சுமியின் அம்சம், மகாவிஷ்ணுவின் அம்சம், இது ரெண்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்னென்னா புதன்கிழமை. இந்த புதன்கிழமையோட இந்த மாட்டுப் பொங்கலும் வர்றது முன்னோர்கள் செய்த தவ புண்ணியம், நம்மெல்லாம் செஞ்ச பாக்கியம். வசந்த் தொலைக்காட்சி பக்தி நேரம் அப்படின்றத எடுத்துகிட்டு உங்களுக்கு தர இந்த டாபிக் இருக்குது பார்த்திங்களா, இன்னும் பாருங்கள், போக 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 அத்தனை விஷயங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியது ஒரு ஜென்மம் போதாதுங்க, அவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. நான் ஏன் சொல்கிறேன், இந்து சனாதன தர்மத்தை படிங்க படிங்க படிங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். ஒன்ஸ் அதை நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையில் இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு நெறிமுறை உங்களுக்கு வந்துடும். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம். சூக்ஷமம் என்று சொல்வார்கள். சித்தர்கள்லாம் பேசும்போது அந்த சூட்சுமம் என்னன்னு பாருங்கள், அவருடைய சூட்சுமத்தை சொல்லுவான்னுவாங்க. சூட்சுமத்தை சொல்வது என்பது என்னவென்றால், தெய்வத்திடம் நம்மை எப்பொழுது எப்படி சமர்ப்பிப்பது, எப்படி ஒன்றுபடுவது. தெய்வத்தோடு ஐக்கியமாயிட்டான்ப்பா, ஐயோ அவன் வரமாட்டான்ப்பா கோயிலேருந்து அப்படின்னு சில பேர் சலிச்சுப்பாங்க. இதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த பக்தி என்பது இறைவனால் தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிசு, எல்லாருக்கும் கிடச்சிடாது. அதனால தான் பாருங்கள், அந்த காலத்திலே இந்த கோமாதா வழிபாடு பசு வழிபாடை அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா சாது, அதே நேரத்தில் ரொம்ப உங்களுக்கு ஒரு வைல்டாக இருக்காது, யூசர் ஃப்ரெண்ட்லின்னுவாங்க, டொமஸ்டிக் அனிமல். நான் தான் மிருகன் கூட, அனிமல்னாலே மிருகன் பேர். நான் வைல்டு அனிமல்ஸை தான் மிருகன் சொல்லுவேன். இது ஜந்து. பசு மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குணமுள்ள ஒரு ஜந்து உலகத்திலே பார்க்க முடியாது. அது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, வீட்டை அப்படி சுத்தமாக வச்சுக்குமா. அது தான் இருக்கும் இடத்தையும் தான் இருக்கும் வீட்டையும் தன்னுடைய முதலாளிகளுக்கு விசுவாசமாக இருப்பது தான் பசு. அதனால தான் சொல்லுவாங்க, பசு மாதிரி இருக்கான் அவன், அவன்கிட்ட வச்சுக்காதப்பா, பாவம் பாவன், சாதுவாக இருக்கான் பார்,
ஏன்னா எப்படி பசுவை துன்புறுத்தினால் அவ்வளோ பாவமோ அந்த மாதிரி பசுவின் குணாசியம் கொண்ட மனிதர்களை துன்புறுத்துவதும் மகா பாவம் என்று சொல்லப்படுகிறது. புராணங்களிலே ஏன் இந்த பசுதானம் வந்து எவ்வளோ முக்கியம் தெரியுமா? எவ்வளோ பெரிய இந்திர பதவி அடைஞ்சாலும் சரி, எவ்வளோ பெரிய பதவிகள், எவ்வளோ பெரிய பேராபத்துகள், எவ்வளோ பெரிய நோய்கள் எல்லாம் தீர்க்கணும்னா நம்ம அந்த யாகம் வளர்த்து தானம் கொடுக்கும்போது கோதானம்னு சொல்லுவாங்க. கோதானம்னா பசுவை தானமாக கொடுப்பாங்க கோயிலுக்கு. இந்தாங்க இந்த கண்ணுக்குட்டி லக்ஷ்மி இருக்குது, இதை வந்து நான் கோயிலுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு நேர்ந்து கொடுப்பாங்க. கோவிலுக்கு நேர்ந்து கொடுப்பது என்னவென்றால் அந்த பசு பெரியவங்களாயே அந்த பசுவோட பால் தான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வார். எவ்வளோ புண்ணியம் பாருங்கள். இறைவனுடைய மேனியை அலங்கரிக்க போகும் அந்த பசு அத்தனை பிறவைகளை எடுத்து இறைவனிடம் சரணாகதி அடைகிறது. இதெல்லாம் கிடைக்குவாங்க லைஃப்பில். இதில் இன்னொரு சூட்சம் என்ன தரமாக அடங்கியிருக்கு, பசுவுக்கு வந்து கோமே வராது. ரொம்ப நீங்கள் என்ன தான் மோட்டத்தனமாக இருந்தாலும் பேசாமல் சைலண்ட்டாக போயிடும். ஆனால் பசுவிற்கு கோபம் வந்தால் மற்ற ஜந்துக்களை விட அதற்கு 20 மடங்கு பலம் கூடும். ஏன்னா உள்ள இறைவன் இருக்கார். சிம்பிள் லாஜிக். அகம் பிரம்மாஸ்மி. அதனால தான் வர எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணும். நீங்கள் பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். மாடுகிட்ட போய் நில்லுங்களேன், மாடு உங்களை ஸ்கேன் பண்ணும் கரெக்டாக. ஏன்னா நீங்கள் நெகட்டிவ் தப்பான ஆனாலே அது உங்கள்கிட்ட நைஸாக சைட்லைன் ஆகிடும். ஒன்று உங்களை இக்னோர் பண்ணோம், இல்லை நீங்கள் சாப்பாடு வச்சிங்கன்னா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிடும். நம்மலாம் சொல்லுவோம், ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. இதான் ஹயக்ரீவர் தான் உபாசனா தெய்வம் புத பகவானுக்கு. என்ன மெமரி, அற்புதமான மெமரி பவர். இதனுடைய சக்தியெல்லாம் கொடுக்கும் தெய்வம் புதன். இந்த புதனை யார் மூலமாக அடையணும்? மகாவிஷ்ணு மூலமாக. இந்த மகாவிஷ்ணு எங்கே இருக்கார்? ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்து கோயில் கொண்டு இருக்கார். செட்டி புண்ணியம் பக்கத்துலேயே இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. யாருக்கெல்லாம் நம்ம திருவகேந்திரபுரம் போகணுமோ போயிட்டு வாங்க, அது இன்னும் விசேஷம். ஏன்னா திருவகேந்திரபுரத்தில் தான் வேதாந்த தேசிகருக்கு வந்து அவர் காட்சி கொடுத்தாரு. அவருக்கு அந்த ஞானத்தை அள்ளித்தந்தது தேசிகருக்கு அந்த இடத்தில் தான். அதனால தான் திருவகேந்திரபுரம் என்று பெயர். தெய்வநாயக பெருமாள் மகாவிஷ்ணுவாகவும் ஹயக்ரீவர் கொஞ்சம் மலை மேலே அமர்ந்திருக்கார். எத்தனை புராணங்கள், எத்தனை கதைகள், எத்தனை இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது பார்த்திங்களா? அதுதாங்க எனக்கு பிடிக்கும். நம்ம வந்து ஒரு பிளான் போட்டிருப்போம். நேற்றுக்கு என்ன பிளான்னா, எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து சிட்டி சென்டர் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். ஆனால் அந்த பிளானெல்லாம் கம்ப்ளீட்டாக உடஞ்சிடும். அதுதான் மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். இந்த புத பகவானின் குணாதிசயம் கலட்டெல்லாம் பண்ணாது. அழகாக ஸ்கூல்லேருந்து நீ வந்தியா, நீ எடுத்து வைக்கலையா, அவங்க வந்து அந்த ஒரு அற்புதமான ஒரு கோட்பாடு வந்து பார்த்திங்கன்னா புதன் கிரகத்தை வழிபடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அது வந்து சேரும். வாக்கு மனோலயம், கலைகள், எந்த ஆர்ட் ஃபார்ம் எடுத்தினாலும் நீங்கள் வந்து அப்படி ஜம்முன்னு அதில் பரிமளிக்க முடியும். அதுக்கெல்லாம் புதன் வந்து உங்களுக்கு அப்படி நிற்கணும். எம்பெருமான் ரங்கநாத சுவாமி வந்து புதன் கிழமை அன்றைக்கி பார்க்குறது அவ்வளோ விசேஷம். ஏன்னா மகாவிஷ்ணு. இதில் பாருங்கள், புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம், சில நாள் இப்படி வருங்க, புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம், ஏகாதசி. பாருங்கள், இதை விட ஒரு பிளெஸ்ஸிங் டே உங்களுக்கு என்னங்க ஆகணும் லைஃப்பில்? அப்பேற்பட்ட புத பகவான் ஹரிகிரகம் என்று அழைக்கப்படும் அவரை நன்றாக இந்த நாளிலே வணங்கி நீங்கள் எல்லோரும் பயன்பெறுங்கள். அதே போன்று இன்று மாட்டுப்பொங்கல் அன்று கோமாதா வழிபாட்டையும் காமதின் வழிபாட்டையும் முறையாக மேற்கொண்டு பிரீத்தி செலுத்துங்கள். அதாவது கடவுளுக்கும் செய்ய அதனுடைய இஷ்டமித்திர பந்துக்களுக்கு செய்ய நம் வாழ்க்கை மேன்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும். கிராஃப், நம்மளுடைய லைஃப் கிராஃப் இருக்குது பார்த்திங்களா, இப்படி போடுங்க, ஜம்முன்னு இப்படி வரும், தளரக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணுறான் கடவுள் சொல்கிறான், நீ கீழேருந்து மேலே வரும்போதே என்ன நீ திருப்பி கீழே போனால் உனக்கு தாங்கக்கூடிய சக்தியை நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார். அதற்கெல்லாம் இந்த வழிபாடு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஆஞ்சநேயர் கும்பிடுவாங்க. ஏன் கும்பிடுறாங்க?
சொல்லின் செல்வன் ஆஞ்சநேய சுவாமி, அவரும் அதே மாதிரி கண்டேன் சீதையை அப்படின்னார். இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு கிழமையும் தெய்வீக கிழமையாக நம்மை ஆட்டித்து கொண்டிருக்கிறது. இந்த கோமாதா வழிபாடும் இந்த காமதேனு வழிபாடும் என்னங்க அப்படி என்னங்க பெரிய ப்ளஸ்ஸு? என்னங்க, கற்பக விருட்சம் என்ன கேட்குறீங்களோ கிடைக்கும். அதுக்குண்டான வழியை காமதேனுவும் கோமாதாவும் உங்களுக்கு அமைத்து தருவார், சந்தேகமே வேண்டாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் இந்த பசு. ஏன் தெரியுமா? அதனுடைய பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார். எகெயின் பாருங்கள், எல்லாமே கனெக்டிவிட்டி தாங்க. வாழ்க்கையில் சோகம்னா சோகம், ஹாப்பின்னா ஹாப்பி, எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் ஹியூமன் சைக்காலஜி. இப்போது இந்த பிரச்சனை நான் லைட்டாக எடுத்துப்பேன், கஷ்டமாக எடுத்தனா கஷ்டமாக எடுத்து, எல்லாமே நம்மளுடைய சைக்காலஜி தான். அதனால்தான் புதன்கிழமையாக இன்று மாட்டுப்பொங்கல், கோமாதாவும் உங்களுக்கு காமதேனுவும் அப்படி அள்ள குறையாத கற்பக விருட்சமாக, கற்பக நவனியாக உங்களுக்கு தருகிறார். ஒரு சுவையான தகவல்களை தினமும் உங்கள் வசந்த் தொலைக்காட்சியின் பக்தி நேரம் வழங்கி கொண்டிருக்கிறது. தினமும் கண்டு கழியுங்கள். நாளை மீண்டும் உங்களை மற்றொரு சுவையான தகவலோடு சந்திக்கிறேன். உங்கள் அன்புடன் வீரமணிகண்ணன். இது உங்கள் வசந்த் தொலைக்காட்சியின் பக்தி நேரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.